ஓகே. புகழ் பண்ணிக்கணும் சார். நான் இப்போ என்ன கேட்டேன்னா உங்கள்கிட்ட, அதை எதற்காக அப்படி இந்த கருத்து கேட்டேன்னா, இந்த ஒரு வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா, இப்போ தர்மேந்திர பிரதான் வந்து இங்கே நாங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டோம், மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால்தான் இது போன்ற முக்கிய மத்திய அரசு திட்டங்களுக்கு ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றவில்லை என்ற அடிப்படையில் தான் நீங்கள் கூறுறோம். நீங்கள் கூறிவிட்டீர்கள் அது சிறிய கட்சி, அதனால் நாங்கள் கருத்து கூற வேண்டியதில்லை என்ற கருத்தை கூறிவிட்டீர்கள். ஓகே, அதை ஏற்றுக்கொள்வோம். இப்போ அடுத்த கேள்வியை என்ன கேட்குறேன்னா, அதிமுகவினுடைய 2026 தேர்தல் கூட்டணி வியூகத்தில் இப்போ தேமுதிக மட்டும்தான் இருக்கிறாங்க. அது போக சிறிய கட்சிகள் புரட்சி பாரதம் மற்றும் எஸ்டிபிஐ உள்ளிட்ட சிறிய கட்சிகள் இருக்கின்றன. இந்த கூட்டணியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் ஒன்று, இல்லை என்றால் மற்றொன்று அதிமுக ஒன்றிணைய வேண்டும். இந்த இரண்டு கோணங்களில் அந்த அதிமுகவினுடைய அந்த தேர்தல் வியூகம் இருக்க வேண்டும் என்று பொதுவான பார்வையாளர்கள் வந்து கருதுகிறாங்க. இப்போது தாவேகா அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட வந்து அந்த 117 117 என்று இரண்டு சரிசமமாக அந்த அந்த தொகுதிகளை பிரித்து கொண்டு நாம் வந்து கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒன்றிணைந்த அதிமுகவுடன் கூட்டணியை தாவேகா கூட்டணி வைத்தால் மட்டுமே அதிமுகவை எதிர்கொள்ள முடியும் என்று அவர்கள் ஒரு வியூகம் வகுத்திருப்பதாகவும் அது தொடர்பான பேச்சுக்கள் அது முடிவுக்கு வரல, ஆனால் அது தொடர்பான ஒரு விவாதங்கள் இருக்கிறது. இப்போ நமக்கு இபிஎஸ்க்கு உள்ள அந்த சிக்கலாக கருதுவது என்னென்றால், ஒன்று உள்கட்சி விவகாரம், அது இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி, கூட்டணி விவகாரத்துலேயும் இப்போ புதிய கட்சிகள் தேவையில்லை, இதே போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா புதிய கூட்டணி வியூகத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமா? கரண் சார், ஒன்றும் இல்லைங்க. இப்போ தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்குதுங்க. இந்த இடைப்பட்ட காலத்தை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ பாமக எடுத்துங்க, பாமகவுடைய கொள்கை என்ன சார்? அன்புமணியை முதலமைச்சராக்குவது. தேமுதிக நோக்கம் என்ன? பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சராக்குவது. ஒவ்வொரு கட்சியும் சொல்லி பாருங்க. எல்லா கட்சியும் நோக்கம் என்ன இருக்குங்க? தன் கட்சி தலைவரை முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும். விஜய் கட்சி என்ன சொல்லுவாங்க? தாமகாவுக்கு விஜய் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும். அதுதான் உண்மை. அப்போ யாரெல்லாம் நாங்க முதலமைச்சர் விரும்பவில்லை, அதிமுக ஆக்குவதற்காக செயல்படுறோம் சொல்லுவாங்க சார். அப்போ எந்த ஒரு கட்சியுமே, அதாவது கொள்கை கூட்டணி அல்ல, சமரச கூட்டணி. எதிரி யாருன்னு தீர்மானித்துக் கொண்டு எதிரி எடுக்கிற ஒரு சிறு முயற்சி, அதுதான் கூட்டணி. அப்ப அந்த கூட்டணியை கட்டமைக்கிற காலம் வர வேண்டும். காலம் வராது நாமளாவே என்ன பண்றீங்க என்ன பண்ணுன்னு சொன்னா, இப்ப என்ன பண்ண அதிமுக தன்னை தயார்படுத்த, அதான் சொல்ல வந்த நான். சேலத்துல மாநாடு கூட்டம், வேலூர் மாநாடு சொல்ல வந்த நான். ஆனா ரெண்டு சிக்கல் நீங்க சொல்றது புரியுது, உங்க கட்சி தான் சொல்றீங்க. ஆனா பொது வெளியில உள்ள கருத்துக்களுக்கு விவாதங்களுக்கும் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் பண்ண வேண்டியிருக்குது, ஒரு விடை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்ல கண்ணன் சார். தொடர்ந்து எல்லா தொலைக்காட்சியும் நானும் பேசி வர்றேன். அந்த நீங்க அரசியல் விமர்சனங்கிற பேர்ல ஒரே ஒரு நபர் சொல்ற பேரை சொல்ல முடியல. ஒண்ணு திமுகவுக்கு ஸ்டாலின் தான் எல்லா உயர்த்தையும் பேசுறாரு. அதே நபர் வந்து பிஜேபி வலுவாய் கொண்டிருக்கிறது, 20% வாக்களை நெருங்குகிறார். இன்னொன்னு சீமான் வந்து அடுத்த முறை 16% வாக்கு வாங்குகிறாரு. அதே நபர் அதிமுக 15க்குள் சுருங்குகிறாரு. அப்போ இந்த மாதிரி அரசியல் பேர்ல அரசியல் தரகர்களாக இயங்குகிற பல பேர் சொல்வதற்கெல்லாம் அதிமுக பதில் சொல்லணும். அதிமுக வேலையே இல்லையா? பத்திரிகையாளர் பேர்ல, அரசியல் பேர்ல தேவையில்லாத பொய்யான வதந்திகளை சொல்லி, பொய்யான தகவலை சொல்லி, பொய்யான புள்ளிவரங்களை சொல்லி மக்களையும் குழப்பி, கட்சிக்காரையும் குழப்பி, இவர்கள் ஆதாயம் தருவதற்காக அதிமுக வீழ்த்துக்காக எடுக்கிற முயற்சியில அல்லது கேள்வியை நோக்கி அதிமுக பதில் சொல்லணும். அதிமுக யாருக்கும் பதில் சொல்லு, கட்சிகள் பதில் சொல்லுங்க. கட்சி தொண்டர்களுக்கு பதில் சொல்லு, கட்சி நிர்வாகிகள் பதில் சொல்லு. அந்த அளவில் கட்சி நிர்வாகத்திற்கும் கட்சி தொண்டர்களுக்கும் பதில் சொல்லி 26 என்ன செய்ய போகிறோம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் ஆமோதித்து ஏற்றுக்கொண்டு பணியாற்றி வருகின்றார்கள். அதை தாண்டி வெளியில யாரு கேட்கிறாங்க? கேட்கிறவர் யாருன்னு பாருங்க. அதிமுக அழிய வேண்டும் என்று விரும்புகிறோம். நான் கேட்டேன் சார், நானும் ஒரு அரசியல் விமர்சகரா பேசுறேன். அதிமுக பேசினாதே எனக்கு சந்தேகம் வந்துதா? அப்ப என்ன மாதிரி உள்ள சந்தேகம் இல்லை. யாருக்கு சந்தேகம் வருது? திமுகவை ஆதரிப்புக்கு வருது, சீமானை ஆதரிப்பதற்கு வருது, அல்லது பிஜேபி ஆதரிப்பு வருது. அதிமுகவை வேண்டாம் என்று கருதுவதற்கு சந்தேகம் வருது. எங்களுக்கு சந்தேகம் வரல. 26 அதிமுக மிகச்சிறந்த வலிமையான மெகா கூட்டணி அமைக்கும். அந்த கூட்டணியுடைய எந்த ரகசியமோ இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் நெருங்குகிற ஓரிரு மாதங்கள் முன்பாக கூட்டணி சரியாக அமைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படும். அதுவரை எல்லோரும் காத்திடுங்கள். 26 அதிமுக தான் ஆட்சி. என்ன சார்னா திமுக இருக்கலாம், ஆனால் கட்சிகள் அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர் மட்டுமே ஓட்டு போட்டு ஆட்சி வர மாதிரி இருந்தா அவங்க மக்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. கட்சிக்காரர் பேசினா, ஆனால் நடுநிலையான பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும். பொதுமக்கள் மிகப்பெரிய அதிர்ப்பில் இருக்காங்க. ஒரு 15 to 20% வாக்காளர்கள் திமுக வேண்டாம் என்று நினைக்கிறாங்க. அந்த வாக்குகளை